Good afternoon everyone. So welcome back to another புது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ விச் இஸ் ஆர்ம்ஸ், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸுமே என்னால் வந்து சோர்னஸ் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஸ்ப்ளிட்லேயே லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, ஸோ இப்போ நேற்று நான் ஆர்ம்ஸ் பண்ணேன்னா, ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ரெஸ்ட் டேவாக இருந்திருக்கணும். ஸோ நான் சாட்டர்டே ரெஸ்ட் டே எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் என்னென்னா, இப்போது நேற்று நான் ஆர்ம்ஸ் பண்ணதுனால இன்றைக்கி வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸ்லி புஷிங் மூமெண்ட்ஸ் எது பண்ணாலுமே உங்கள் ட்ரைசெப்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆர்ம்ஸை ஃபஸ்ட் டேலையும் செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஃபோர்த் டேலையும் வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ எதனால் சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் செஸ்ட் செஷன் என்னது டாக்குமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ லாஸ்ட் செஷனில் ஃபஸ்ட்டு செட்டே நம்ம 30 kgsல அடிச்சிருப்போம், விச் இஸ் ஃபார் 8 reps பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 10 reps கோலாக வச்சுருக்கிறேன், பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் கோ. ஃபுல் வார்ம் அப் எல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ செஸ்ட் ஷோல்டர்ன்றதால ஆப்வியஸ்லி வார்ம் அப் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ டம்பிள்ஸில் லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஷோல்டர் வார்ம் அப் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக ஃபஸ்ட் செட் விச் இஸ் 30 kgsல வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். Easy, come on buddy. One, two, three, four, five, six. Easy, come on. ಓಡಿದೆ ಓಡಿದ್ದೀನಿ ಬ್ರೋ. ನೋ ஸோ செஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் நம்மளுக்கு 30 kgsல 9 reps கிடச்சிச்சு. அண்ட் ஒன் மோர் வந்து ஒரு அசிஸ்டில் ஒன் மோர் ட்ரை பண்ணேன், பட் முடியல. இட்ஸ் ஓகே. இதுவே நம்ம ஒரு ப்ரோக்ரஸாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர். ஸோ லாஸ்ட் செஷனில் வந்து ஷோல்டரில் என்னால் லைக் எப்படி சொல்கிறது, லைக் ப்ரோக்ரஸே லைக் இந்த வெயிட்டுமே என்னால் அடிக்க முடியல, லைக் என்னோடய டாப் செட்டுமே என்னால் அடிக்க முடியல. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இந்த செஷனில் ஸோ என்கிட்ட இருக்கிற ஃபியூலை நான் வந்து செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்து எக்ஸசைஸ் சூஸ் பண்ண போகிறேன். ஏன் நான் இதை சூஸ் பண்ணேன்னா, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு செஸ்ட்டுமே ஒரு வீக்கர் பாயிண்ட், ஷோல்டருமே ஒரு வீக்கர் பாயிண்ட். ஸோ இருக்கிற ஃபியூலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் லைக் தட் ஃபியூலை சேவ் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, இருக்கிற ஃபியூலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டருக்கு ஃபஸ்ட் செட்டு லெட்ஸ் கோ. அட்லீஸ்ட் 1 rep கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வாட்டி, பார்க்கலாம்.
சரி, ஓகே. ஸோ ஷோல்டரில் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் செஷனில் வந்து 7 reps கிடச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த வேரியேஷனில் வி காட் 10. ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு 2 செஸ்ட் வேரியேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு போய்ட்டு இருந்தேன். பட் இப்போது செஸ்ட்டுக்கு ஒன்று ஷோல்டருக்கு ஒன்று பண்ணுறதுனால, ஸோ செஸ்ட் அண்ட் ஷோல்டர் ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறதுனால வி காட் 3 more reps எக்ஸ்ட்ரா அண்ட் 5 seconds ஃபார் டைம் அண்ட் அட்டென்ஷன். ஸோ இது வந்து இதில் இன்னும் ஒரு பேக் ட்ராப் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 2 வேரியேஷன் பண்ணியிருந்தோம் செஸ்ட்டுக்கு. ஸோ செகண்ட் வேரியேஷன் இது ஸ்மித் மிஷின் இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ்ஸு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி ரெப்ஸ் இல்லைனா டைம் வந்து ட்ராப் ஆகும். ஸோ இட்ஸ் ஓகே, இது இட்ஸ் ஓகே. நம்ம ஃபியூலை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறதுனால அப்படி ஆகும். இட்ஸ் ஓகே, போக போக இது கேட்சப் பண்ணிப்போம். ஸோ நம்ம 10 kgsலேருந்து 20 kgs, லைக் 20 kgsலேருந்து 40 kgs வந்துருக்கோம். ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ராக்ரெஸ் தான் நம்மளுக்கு. ஸோ எல்லா செஷன்லேயும் ஒரு ரெப். ஸோ பார்ப்போம். ஷோல்டரில் 3 reps கிடச்சிச்சு. பட் அதுக்கு மேஜர் ரீசன் நம்ம அது நெக்ஸ்ட் வேரியேஷனாக ட்ரெயின் பண்ணது. ஸோ இது வந்து 3rd வேரியேஷன், செகண்ட் வேரியேஷன் ஃபார் செஸ்ட்டு. பார்க்குறோம் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் எனக்கு ஒன் ரெப் மேக்ஸ் 1 rep மேலே கிடைக்கலனா கூட அட்லீஸ்ட் லாஸ்ட் செஷனில் எவ்வளோ ரெப் கிடச்சிச்சோ அந்த ரெப் அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பாப்பா இன்னொரு 2 to 3 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் செட் அடிப்போம். லெட்ஸ் கோ. ஸோ நான் சொன்ன மாதிரி ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். லைக் ரெப்ஸு இல்லை டைம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். பட் வெயிட்டுமே வந்து நான் 10 kgs ட்ராப் பண்ணி அடித்தாலுமே எனக்கு 5 reps கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து மேபி இது நம்ம ஃபஸ்ட் டைம் லைக் நம்மளோட கிராஃப் இருக்கும்ல, நம்மளோட ரோட் மேப் எதனா வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை பண்ணுவோம், செகண்ட் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்டர் வைஸில் நம்ம வந்து ட்ராக் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிறதுனால மேபி ரெப்ஸ் வந்து போயிருக்கலாம். ஆர் ஃபஸ்ட்டு 2 வேரியேஷன்லேயே எனர்ஜி ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் ஆகிருக்காது. ஸோ புதுசாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறதுனால மேபி அதனால இருக்கலாம். இட்ஸ் ஓகே, 5 reps கிடச்சிச்சு. செகண்ட் செட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். திருப்ப பிடிப்போம் அந்த வெயிட்டை, விச் இஸ் 40 kgs. 9 reps கிட்ட வந்தோம். இன்னொரு 3 reps போயிருந்தா 50 secondsல அதுவும் 9 reps கிடச்சிச்சு. இன்னொரு 3 reps போயிருந்தால் நம்ம 45 போயிருப்போம், விச் இஸ் 2.5 ஆட் பண்ணியிருப்போம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில் கெட் பேக் தேர். மேபி அடுத்த செஷனில் கூட நம்மளுக்கு இந்த 30 kgs மேக்ஸ் அவுட் பண்ணிட முடியும். அது 12 reps பண்ணிட முடியும். எல்லாம் மைண்ட் செட் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஓகே, ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இன்னொரு செட் அடிப்போம். அதுக்கப்புறம் 20 kgsல அடிப்போம். லெட்ஸ் கோ.
ஸோ என்னாச்சுன்னா இன்க்ளைன் ஸ்மித் மிஷினில் செஸ்ட் ப்ரெஸ் அடிச்சிருப்போம். ஸோ எல்லா டைமுமே எனக்கு வந்து அட்லீஸ்ட் 1 rep பண்ண எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் இந்த வாட்டி வந்து வெயிட்டுமே ரெடியூஸ் பண்ணி ரெப்ஸுமே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஆனால் வேரியேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட். ஸோ ஆப்வியஸ்லி நான் இப்போ செகண்ட் வேரியேஷன் பண்ணிவிட்டு ஷோல்டர் மேலே வந்ததுன்னா அங்கேயுமே எனக்கு எனர்ஜி ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இது பரவாயில்ல, போக போக அது ரெக்டிஃபை ஆகிடும். அண்டு ஷோல்டர் சீட்டட் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணேன். ரைட்டாக மூட் ஆஃப்னு சொல்கிறத விட லைக் அக்ரெசிவாக இருக்குது, தெரில என்னான்ட்டு. ஸோ ஜாஸ்தி பேசாமல் இதில் இன்னொரு 3 செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லேட்டரல் ரைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஜிம் விட்டு கிளம்பிடும். ஸோ இனிமேல் கார்டியோ ஆட் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு 30 minutes. ஸோ எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, கார்டியோ நெக்லெக்ட் பண்ண போகிறதில்ல இனிமேல். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து இன்னும் ஃபேட் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கார்டியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கார்டியோவும் நம்ம பண்ண போகிறோம் 30 minutes டெய்லி. ஸோ லெட்ஸ் கோ. இதுலையுமே 20 kgs தான் ரொம்ப நாளாகவே நம்ம ஸ்டிக் ஆன் ஆகிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து 20 kgs ஃபார் ஷோர் நான் மேக்ஸ்அப் பண்ணுறேன். கமான் லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ இன்னையோட செஷனை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு செஷன். இந்த இன்க்ளைன் ஸ்மித் மிஷினில் தான் நம்மளுக்கு கரெக்டாக போகலனாலையும் எல்லா வேரியேஷன்லேயும் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ். ஸோ இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ நாளைக்கு சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் போட்டிருக்கிறேன். அப்படி இல்லை சண்டே வந்தாலும் ஷூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மண்டே நான் ஷூட் பண்ணுறேனோ அதில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட ஜேர்னி நீங்கள் த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ.